下面是要拔给我知道。ரத்தம் கொடுக்க வந்திருக்கோம் லேபுக்கு. குளுக்கோஸ் எவ்வளோ இருக்குது, சர்க்கரை, அப்புறம் கொழுப்பு, மற்றதெல்லாம் செக் பண்ணணும். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இதெல்லாம் செக் பண்ணணும்ல. ரத்தம் கொடுத்தாச்சு. 2 நாள் கழித்து ரிசல்ட் வாங்கி சொல்லிட்டாங்க. 30 வயசுக்கு மேலே போச்சுனாலும் சரி, வயசு ஒரு கணக்கே கிடையாது. உண்மையிலே சொல்லப்போனால் நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு ஆட்டை நம்ம உடம்புல உள்ள ரத்தத்தை எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். அதுவும் 40 வயசு மேலே ஆச்சுன்னு வச்சுக்கணும், சொல்லவே தேவையில்லை. இனிப்பு நீர் வந்துடும், கொலஸ்ட்ரால் வந்துடும், என்னென்ன பிரச்சனையும் நடக்குது. அதனால் 6 மாதத்துக்கு ஒரு ஆட்டை கண்டினியூவாக நீங்கள் ரத்த நிலையத்துக்கு போய் உங்கள் ரத்தத்தை கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். அதில் என்னென்ன சீக்கு இருக்குன்னு தெரியும். பிளட் ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு, சுகரு எல்லாம் பார்த்து வச்சுக்கணுங்க. முன்னாடியே பார்த்துக்கிறது நல்லது தானே. வருமுன் காப்போம் சொல்லுவாங்க, வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி அணை கட்டணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இது. ஒரு 65 வழி தான். ஊர் காசுக்கு கனெக்ட் பண்ணால் 1000 வழி வரும். நீங்கள் எங்கே இருந்தாலும் ரத்தத்தை செக் பண்ணி கொடுத்துட்டு, அதில் கொலஸ்ட்ரால் கூட இருந்தால் அதுக்கு மாத்திரை எடுக்கணும், பிபி இருந்தால் அதுக்கு மாத்திரை எடுக்கணும், சுகர் இருந்தால் மாத்திரை எடுக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு தான் எல்லாமே பாதிப்பு வரும். ஒரு வருஷத்துக்கு நம்ம 2 திருப்பு ரத்தம் செக் பண்ணுறது நல்லது. சில பேர் சொல்லுவா, என்னத்தை செக் பண்ணிவிட்டு போகிற உயிர் போகிறது தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பெண்களை இருந்தால் நிறைய டெஸ்ட் பண்ணணும். மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பாச்சு போய் பண்ணி பார்க்கணும், பார்த்து செக் பண்ணணும். இன்னும் நிறைய சீக்கு வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம சாப்பாடு, பழக்க வழக்க, உணவு முறைகள். ஒல்லியாக இருக்கவங்களுக்கு கூட எனக்கு ஒன்றும் இல்லை, ஃபேட் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒல்லியாக இருக்கவங்க வந்து நிறைய பேர் இப்போ செத்துக்கிட்டு இருக்காங்க, ஹார்ட் அட்டாக்லாம் வருது. சொத்து பற்றி இருக்கிறதெல்லாம் இப்போ முக்கியம் கிடையாது. எல்லாத்துக்கும் அரைஞ்சான் வயிறு. நம்ம சாப்பிட்றது எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோதான். நம்ம உடம்புல சீக்கு இல்லாமல் இருந்தாலே போதும். இதுவே பெரிய சொத்து நம்மளுக்கு. அதுக்காண்டி 100 வயசு வரையும் வாழ போகிறோமான்னு கேட்டால் தெரியாது. இன்றைக்கி நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், கார் எடுத்துகிட்டு வெளியே போனால் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. வானத்தில் இருந்து குதித்து விழுந்து பொழைச்சவனும் இருக்கான், கல் தடுக்கி விட்டு செத்தவனும் இருக்கான். இங்கே குடும்பத்தில் உள்ள ஆணோ பெண்ணோ, உங்களை நம்பி ஃபேமிலியில் சில்ட்ரன், குழந்தை எல்லாம் இருக்கும். உங்களுக்கு சொத்து பத்து சேர்த்து வைக்கலன்னா கூட பரவாயில்ல, போய் உங்கள் ஹெல்த்தை நல்லா செக் பண்ணிக்க. நீங்கள் நல்லா இருந்தால் பிள்ளைகளை வளர்த்து விட முடியும். நல்ல பிள்ளையை வளர்ந்துச்சுன்னா அதுங்க பொழைச்சிக்கும். ஸோ நம்மளே சின்ன வயசில் இறந்து போயிட்டா பிள்ளைகளோட கதியெல்லாம் என்ன ஆகும்? அதனால் நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ உதாரணத்துக்கு நம்ம உடம்புல மாற்றம் தெரிஞ்சாலே நம்ம கண்டுபிடிக்கலாம். கண்ணுக்கு கீழே சிவப்பாக இருக்கணும், அப்படி இருந்தால் ப்ரெஷரு, ரத்த கொதிப்பு இருக்குது. இந்த நகத்தில் கீழே இந்த இடத்துல ஒரு கலர் சேஞ்ச் ஆன சீக்கு வரப்போகுது. நாக்கு வந்து சிகப்பாக இல்லாமல் ஒரு வெள்ளை கலராக இருந்தால் அதுலேயே கண்டுபிடிச்சிக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு மேலோட்டமாக நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது. நாடி பிடிச்சி பார்ப்பாங்க எவ்வளோ வேகத்தில் துடிக்குதுன்னு சொல்லிட்டு. நிறைய மாதிரி இருக்குது. கீழே குனிஞ்சு பார்க்கணும், பேக் பெயின் வருதா இல்லைன்னு நிறைய இருக்குது இதெல்லாம். ஸோ நம்ம தான் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் போனாலும் சரி, வேலை பார்த்து ஸோ நம்ம உடம்பை நல்லா ஹெல்த்தாக வச்சுக்கணும். சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணணும். என்ன வேணால் சாப்பிடுங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. இந்த ஆட்டரிசி சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வரும், அப்புறம் அது இதுவும் பயமுறுத்துவா. அப்படிலாம் கிடையாதுங்க. நான் ஆட்டரிசி வியாபாரி. நான் சின்ன வயசுலேருந்து இன்ன வரையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். சாப்பாடு தான் உங்களுக்கு தெரியுமே எப்படி சாப்பிடுவேன்னு. எல்லாம் தான் ஃபேட்லாம் கிடையாது, எல்லாமே இல்லை. ஸோ எனக்கு தெரியும் என்ன லிமிட்டில் சாப்பிடணும், அதுக்கு அந்த கொழுப்பை வெட்டுறதுக்காண்டி என்ன ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும்.